இந்த ஆண்களோட சபல புத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆண் இருக்கான், அவனோட மனைவி வந்து ரொம்ப அழகாக அமைதியாக ஒரு சோ கால்டு பர்ஃபெக்ட் ஹவுஸ் ஒய்ஃப் மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொண்ணா இருந்தாலுமே அவன் எப்படி இன்னொரு பெண்களுக்கு மற்ற பெண்களுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், வேற ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி இன்னொரு சைடு இருக்குல்ல, அதை வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல ஒரு பொண்ணு வந்து தான் எவ்வளோ நாலேஜாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்கில்டாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே வந்து புருஷன்கிட்ட வந்து தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு வெள்ளந்தி மாதிரியான ஒரு இமேஜை தான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் புருஷனுக்கு தன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்புமே இருக்கு. அதை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. உதாரணத்துக்கு மனைவியே வரக்கூடிய லிஜோ மோல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இப்போ வீட்டில் ஒரு பல்ப் எரியல அப்படின்னா யாரையுமே எதிர்பார்க்காம தானே வந்து மேலே ஏறி புது பல்ப் எடுத்து மாற்ற அளவுக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஹஸ்பண்டை விட நல்லாவே கார் ஓட்டுறாங்க, நல்லாவே இங்கிலீஷ் பேசுறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் கிட்ட இதை எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது கிடையாது. ரொம்ப பணிவா எதுனாலும் அவர் கேட்டு செஞ்சுட்டு இருக்க மாதிரி, தனக்கு எதுவுமே தெரியாது, அவர் கேட்டு தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனைவியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா கணவனை விட மனைவி வந்து அறிவாளியாவோ திறமசாலியாவோ இருந்தா கணவனுக்கு தன்னை பிடிக்காம போயிருமோ, தன்னை வந்து டாமினேட் பண்ண முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சமூக அழுத்தம் இங்கே ஆல்ரெடி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனால பெண்களுமே அதெல்லாம் வந்து மறைச்சிக்கிட்டு கணவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலான நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த படத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. குடும்ப அமைப்புக்குள்ள கணவன் மனைவியோட இடம் என்னவா இருக்குது, குடும்ப அமைப்புக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை வருது, டைவர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமான வாழ்க்கை எப்படி இருக்குது, குழந்தை பெற்றுக்கிறது, அதுக்கப்புறம் குடும்ப அமைப்பு விட்டு வெளியில வந்துட்டோம், ஒரு பொண்ணு தனியாக வரலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னதுக்கப்புறம் அந்த பொண்ணை சமூகம் எப்படி பார்க்குது, ஆண்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த படத்துக்குள்ள ரொம்பவே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.